அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இதை நாங்கள் பார்க்க போகிறது நோய் குணங்களை பற்றி. நோய் குணங்கள் என்ன? இப்போ நம்ம ரத்த ஓட்டம் சீராகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம தூக்கமின்மை கெட்டு போயிருக்கிறதா? அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சில யோசனைகள் உங்கள்கிட்ட இருக்கலாம் தானே? அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதிலோடு நான் உங்கள்கிட்ட வட்டிக்கிறேன். உடம்பில் இருக்கிற ரத்தங்கள் தண்ணி மானி ஓடணும். அது தக்காளி மானி இது ஒரு இடத்துல கூடி இதாகி இருக்கக்கூடாது. அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி நீங்கள் குடிக்கிறது நிப்பாட்ட வேணால் நல்லா குடிங்க. ஒரு நாளைக்கு 1 லிட்டர்னு சரி நீங்கள் குடிங்க. அப்படி 1 லிட்டர் இல்லை 2 லிட்டர் குடிங்க. நல்லா பம்பாகிற மாதிரி நல்ல தண்ணிகளை நீங்கள் குடிக்கணும். குடிக்க மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்யணும், எக்ஸசைஸ் செய்யணும். அதுக்கடுத்து நம்ம இது மாதிரி ஓடணும். தொற்றுமாறு அதிகமாக ரத்தம் சீராகிறதுக்காக வேண்டி நம்ம தூக்கமின்மை கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக வேண்டி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா சொல்லுவாங்க. இது சாதாரண தூக்க இன்மைகள் இல்லை. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் முதலாவது உடல் பயிற்சி போன்றவற்றை நம்ம பெறுவதனால எங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? அதுக்கு டாக்டர் ஆலோசனைகள் என்ன கூறுகிறார்கள்? மதம் வேற்றுமை டாக்டர்மார் ஒரு நாள் பார்க்க போறதில்லை. அவங்க அப்படி பார்த்தாங்கண்டா எத்தனையோ மதஜாதி பிடித்தவங்க இதை உயிரை விட்டிருப்பாங்க. என் மதத்தை மட்டும்தான் காப்பாற்றணும் என்று டாக்டர்மார் நினைத்திருந்தாங்கண்டா அவங்க சோதியை முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த டாக்டர்மார் ஒரு நாள் மரம் பார்க்க மாட்டாங்க. எல்லா மரத்தையுமே சமாளம் பார்ப்பாங்க. ஏற்கனவே தூக்கமின்மைகளை நாங்கள் பார்க்கும்போது இதில் நல்ல சீரொற்றங்களை நம்ம இழக்கும்போது அதை பற்றி அடுத்த விஷயங்களை மறுத்து போடுறேன்.